அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம பார்க்குறது லெமன் ஜூஸ் பவுட்ரு தான். ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம லெமன் அதிகமாக இருந்தால் அந்த டைமில் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பவுடராக செஞ்சு வச்சுட்டோம்னா நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போ டக்குன்னு நம்ம ஜூஸ் ரெடி பண்ணி குடிச்சிக்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 1/2 கிலோ லெமன் எடுத்திருக்கேன். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். 1/2 கிலோ லெமன் வந்து நல்லா ஜூஸ் புழிஞ்சு இதை எடுத்துக்கலாம். 2 பிளேட்டில் இது வந்து ஷேர் பண்ணிக்கணும். 1/2 கிலோ லெமனுக்கு 1/2 கிலோ சர்க்கரை எடுத்துக்கணும். அதையும் 2 பிளேட்லேயும் சரிசமமாக கொட்டி கலந்துக்கோங்க. இதை வந்து ஒரு நிழல் காய்ச்சலாக ஃபேனில் தான் நம்ம காய வைக்கணும். 2-3 நாளில் காஞ்சாலும் ஒரு ஸ்பூனை விட்டு லைட்டாக எடுத்திங்கன்னா வந்துடும். இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மிளகு சேர்க்க விருப்பம் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதை சளி பிடிக்காமல் இருக்க தான் மிளகு சேர்க்குறோம். இல்லைனா விட்டுருங்க. அதில் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் 1/2 ஸ்பூன் சால்ட் மட்டும் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம எப்போல்லாம் ஜூஸ் நம்ம டக்குன்னு நம்ம குடிக்கணும் போல தோணுச்சுன்னா ஈஸியாக இது வந்து ஒரு பவுடரை போட்டு கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஊற்றி இங்கே குடிச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள்.